எங்கங்க போயிட்டு இருக்கீங்க? காலை ஒருத்துக்கு போகணுங்க. போயிட்டே இருக்கீங்க. திருப்பி கொண்டே எப்படியா போயா? நீங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. இன்ஃபார்ம் பண்ணல சொல்லுங்க, அதை சொல்லுங்க தெளிவா. இன்ஃபார்ம் பண்ணலங்க. கூட வந்தவங்களை போய் கேளுங்க, முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த 2 பேர் இறங்கல எங்கன்னு கேட்டீங்களா? 6 பேர் 4 பேர் இறங்கிருக்காங்க. அப்ப 2 பேர் இறங்கல சொல்லி நீங்க கேட்டுக்கலாம்ல. ஏங்க அவர் தெளிவா சொல்றாரு, மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்றாரு, வாயில தான் சொன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி சொல்றீங்க நீங்க? இவன் பார்த்த வேலை, இவனுக்கு என்ன வேலை பார்க்கணும்னே தெரிய மாட்டேங்குது. வந்திருக்க வந்து உட்காந்துருக்கான் படுத்து தூங்கிக்கிட்டு. அரசு பேருந்தை காட்டிலும் தனியார் சொகுசு பேருந்தில் பயணித்தால் விரைவாக ஊருக்கு போய் சேர்ந்து விடலாம் என்றும், அரசு பேருந்தை காட்டிலும் தனியார் பேருந்திலும் சொகுசு வசதிகள் இருக்கும் என்றும் எண்ணி தனியார் சொகுசு பேருந்தில் நிம்மதியாய் உறங்கிச் செல்லும் பயணிகள் தற்பொழுது அவர்களின் வேதனைகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சமீபத்தில் மதுரையில் இருந்து சென்னை புறப்பட்ட ஆம்னி பேருந்தில் ஓட்டுநர் உணவருந்திக் கொண்டே வாகனத்தை இயக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து தற்போது பொள்ளாச்சியில் இறங்க வேண்டிய பயணிகளை முறையாக இறக்கிவிடாமல் கேரளா வரை அழைத்துச் சென்ற சம்பவம் தான் அரங்கேறியுள்ளது. எங்கங்க போயிட்டு இருக்கீங்க? காலை ஒருத்துக்கு போகணுங்க. போயிட்டே இருக்கீங்க. திருப்பி கொண்டே எப்படியா போயா? கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வஞ்சியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சன். நடன கலைஞரான இவர் தனது மனைவி யமுனா மற்றும் 1 வயது குழந்தையுடன் திருச்சியில் இருந்து பொள்ளாச்சி செல்ல ரெட் பஸ் ஆப் மூலம் ஆம்னி பேருந்தை புக் செய்துள்ளார். திருச்சிக்கு இரவு 12:25 மணிக்கு வரவேண்டிய பேருந்து கால தாமதமாக 1 மணிக்கு வந்தது. சொகுசு பேருந்து என்பதால் ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் புக் செய்திருந்த நிலையில் ரஞ்சன் யமுனா தம்பதியினர் பேருந்து வந்தவுடன் பெர்த்தில் படுத்து உறங்கியுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை 4:30 மணிக்கு பொள்ளாச்சி சென்றடைய வேண்டிய பேருந்து 5 மணிக்குத்தான் சென்றடைந்தது. மேலும் பேருந்தின் கிளீனர் வெறும் ஜன்னலை மட்டும் திறந்து பொள்ளாச்சி வந்துவிட்டதாக பயணிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொள்ளாச்சிக்கு 6 நபர்கள் புக் செய்திருந்த நிலையில் ரஞ்சன் யமுனா தம்பதியினரை தவிர மற்ற 4 பயணிகள் பொள்ளாச்சியில் இறங்கினர். ரஞ்சன் மற்றும் யமுனா ஆகியோர் தூங்கியதால் பொள்ளாச்சியை தாண்டி பேருந்து சென்றுள்ளது. அப்போது திடீரென முழிப்பு தட்டி எழுந்த ரஞ்சன் பேருந்து எங்கே செல்கிறது என்பதை கூகுள் மேப் மூலம் பார்த்துள்ளார். அப்போது பேருந்து பொள்ளாச்சியை அடுத்து 20 கிலோமீட்டர் தூரம் தாண்டி கோவிந்தாபுரம் அருகே செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அப்போது பேருந்தின் முன்பகுதிக்கு வந்து திருப்பூரில் ஏன் எழுப்பவில்லை என கேட்டதற்கு, நீங்கள் மட்டும்தான் இறங்கவில்லை, அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது என பேருந்து ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகியோர் அலட்சியமாக பதிலளித்தனர். நீங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. இன்ஃபார்ம் பண்ணல சொல்லுங்க, அதை சொல்லுங்க தெளிவா. இன்ஃபார்ம் பண்ணலங்க. கூட வந்தவங்களை போய் கேளுங்க, முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த 2 பேர் இறங்கல எங்கன்னு கேட்டீங்களா? 6 பேர் 4 பேர் இறங்கிருக்காங்க. அப்ப 2 பேர் இறங்கல சொல்லி நீங்க கேட்டுக்கலாம்ல. எதுவாக இருந்தாலும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் என மெத்தனமாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கொட்டும் மழையில் பேருந்தை நிறுத்திவிட்டு இங்கே இறக்கி விடுகிறோம், வேறு பேருந்தை பிடித்து பொள்ளாச்சி செல்லுமாறும் தெரிவித்துள்ளனர். 1 வயது கைக்குழந்தையை வைத்துக் கொண்டு எப்படி கொட்டும் மழையில் செல்வது என கூறி ரஞ்சனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். உங்க ஆபீஸ் போன் பண்ணி கேக்குறதுல ஒரு யூஸ்மே இல்லங்க, அவங்களுக்கே தெரியலங்கன்ற நானு. நீங்க போன் பண்ணி பேசுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, எப்படி போறது? சேர்த்து இறக்கி விட்டு நடுரோட்ல நிக்கிறதா? பஸ் வர வரைக்கும் எப்படி நிக்க முடியும்? எனினும் ரஞ்சனின் வார்த்தைகளை பெரியதாக எடுத்துக்கொள்ளாத ஆம்னி பேருந்து ஊழியர்கள் பேருந்தை தொடர்ந்து இயக்கி சென்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் பேருந்தை நிறுத்தாவிட்டால் பேருந்தில் இருந்து குதித்து விடுவேன் என ரஞ்சன் எச்சரித்த பிறகே பேருந்தை ஊழியர்கள் நிறுத்தினர். எனினும் ரஞ்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீண்டும் பொள்ளாச்சி செல்வதற்கு
தனியார் பேருந்து நிர்வாகம் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பேருந்து ஊழியர்களிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சோர்வடைந்த ரஞ்சன் வேறு வழியின்றி கொட்டுமலையில் பேருந்தில் இருந்து மனைவி மற்றும் கை குழந்தையுடன் இறங்கி மீண்டும் பொள்ளாச்சி சென்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பேருந்துகளை முறையாக கவனிக்காமலும் தகுந்த வசதிகள் இல்லாமலும் இயக்கப்படுவதாலேயே பொதுமக்கள் ஆம்னி பேருந்தை நோக்கி செல்கின்றனர். இதனாலேயே இத்தகைய இன்னல்களை சந்திக்கும் நிலைமைக்கு ஆளாகுவதாக ஏராளமான பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களுக்கென தனி ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டு அரசு விதிகளை முறையாக பின்பற்றாமல் கேள்வி கேட்க ஆளில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் தனியார் பேருந்து நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனியார் பேருந்துகளின் தன்மைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.